everyone. It's an honor to be on the stage with a great personality, மாண்புமிகு வேந்தர் ஐயா அவர்கள். கவிஞர் இரா அருணாச்சலம் அவர்கள் எழுதிய யானைக்காதல் நூல் வெளியீட்டு விழா இந்த நிகழ்ச்சி இங்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் கலைமாமணி முனைவர் கரு நாகராசன் அவர்கள், தலைவர் தமிழ் பேராயம் அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய அருமையான வரவேற்புரைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு வேந்தர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் உழைப்பால் உயர்ந்த ஒரு மாமனிதர், விவசாயி, ஆசிரியர், பேராசிரியர், கல்வியாளர், வேந்தர், நிறுவனர், பாராளுமன்ற உறுப்பினர் என்று அவர் இடம்பெறாத துறைகளே இல்லை எனலாம். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் பற்றாளர். எத்தனையோ குடும்பங்களுக்கு உதவி செய்து அவர்களை மேலே கொண்டு வந்த ஒரு ஒரு தன்னலமற்ற ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா, அப்படிப்பட்ட ஒரு குடும்பங்களுக்கு உதவி செய்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க. என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அவருடைய தாராள குணமும் உதவும் குணத்தை பற்றி நிறைய முறை என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல அறிவியல், அரசியல், ஊடகம், சினிமா என்று எல்லாவற்றிலும் தாங்கள் வெற்றி முத்திரை பதித்த ஒரு அருமையான ஒரு கல்வியாளர். அவரோடு இந்த மேடையை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த பெருமையும் கூட. உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக எங்களுடைய அன்பு சகோதரர் திரு ஓசை காளிதாசன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ பசுமை தாய் நிகழ்ச்சியில நாங்க அவருடைய உரையை கேட்டிருக்கின்றோம். எத்தனையோ கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் அவருடைய உரைகளை கேட்டிருக்கிறோம். அவர் ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் எழுதினாருன்னா முதல்ல எங்களுடைய சுற்றுச்சூழல் குரூப்ல அது பரவிடும். அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயங்களை நாங்கள் பசுமை தாயகத்துல வேற ஒரு தளத்துல தான் நாங்க பயணிக்கிறோம். எப்படி ஆறுகளை காப்பாற்றுவது, நீர் மேலாண்மை, இப்படிதான் நாங்க பயணிக்கிறோம். ஆனா எங்களுடைய அன்பு சகோதரர் ஓசை காளிதாசன் ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி அந்த விஷயத்துல அவருடைய அந்த விஷயத்த அவர்கிட்ட தான் நாங்க கத்துக்குவோம். உயிரி பன்மையை பற்றியெல்லாம் அவர்கிட்ட நாங்க தெரிந்து கொள்வோம். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க உட்கார்ந்திருக்கும் அனைத்து துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய கலை அறிவியல் மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இது ஒரு சிறப்பான துறை. இதுதான் நம்மளுடைய நாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு துறைகள்ல நீங்க படிக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த யானைக்காதல் நூல் வெளியிட்டு இங்க கதாநாயகனாக அமர்ந்து கொண்டிருக்கும் கவிஞர் இரா அருணாச்சலம் அவர்கள், இந்த பெருமைமிகு SRM கல்வி குழுமத்தின் வளாக நிர்வாகி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த யானைக்காதல் அப்படின்னு அவர் எனக்கு முதல்ல சொல்லியிருந்தாரு. அப்புறம் அவருடைய 3 கவிதை புத்தகங்களையும் எனக்கு கொடுத்திருந்தாரு. ரொம்ப அழகா இருந்தது. அந்த கவிதை புத்தகங்களே நான் முழுதாக வாசித்தேன். அதே போல யானைக்காதல் புத்தகமும் முழுதாக வாசித்தேன். ஏன்னா அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ், அதுல வரைபடை டிராயிங்கும் இருந்தது, புகைப்படங்கள், ஒளிப்படங்களும் இருந்தது. அதே சமயம் அதை பத்திய ரொம்ப ஈஸி ரீட், ரொம்ப நீங்க சீக்கிரமா படிச்சிடலாம் அப்படிதான் இருந்தது. ஆனா ஒரு விவிட் டிஸ்கிரிப்ஷன். இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு காட்டுக்கு போறீங்கன்னா அந்த காடை பத்திய ஒரு டிஸ்கிரிப்ஷன். இல்ல நாங்க ஒரு இடத்துக்கு போறோம், அது வீடு இப்படி இருந்தது, இவ்வளவு நேரம் நாங்க போனோம் அப்படின்னும் போது அதை பற்றிய ஒரு காட்சி கற்பனையை அழகா எழுதியிருக்கிறாரு. அது நமக்கு புரியுது. அப்ப நம்மளே அந்த காட்டுக்குள்ள போற மாதிரியும், நம்மளே அவர் சின்ன வயசுல அவர் வீதியில யானைகளோட எப்படி அதை நம்மள எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் யானைங்க வரும். தேர்ல விழால வருவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு திருவிழானா கண்டிப்பாக யானைகள் தெருவுல வரும். நம்மளாம் போய் சந்தோஷமா பார்ப்போம், பயத்தோடையும் போய் பார்ப்போம்.
ஐயோ யானை வந்துருச்சுன்னா வாளால் அடிச்சிட போகுது இல்ல தும்பிக்கையால் அடிச்சிட போகுதுன்னு பயத்தோட கொஞ்சம் தள்ளி தான் நின்னு பார்ப்போம். ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் பாக்குறதுக்கு. அந்த சத்தம் கேட்டாலே உடனே வீட்டுல இருந்து எல்லாம் வெளியில வந்துருவாங்க. அடடா தெருவுல யானை வருது, இன்னைக்கு திருவிழாவாச்சே, அப்ப இன்னைக்கு கண்டிப்பாக கோவில்ல இருந்து யானைகள் வரும், நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு வருவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த புக்ல அவர் பதிவு பண்ணியிருக்காரு, நம்மளுடைய சின்ன வயசு விஷயங்கள்ல. அப்ப வந்து அவருடைய தெரு வீதியில நம்மளே நடக்கிற மாதிரியே இருந்தது. அந்த அளவுக்கு நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த காடுகள்ல அவர்கள் அந்த கணவன் மனைவி அவங்க கிட்ட நீங்க பேசும்போது அவர்களுடைய உரையாடல்களை அப்படியே பதிவு செய்திருந்தீர்கள். இதை நான் எப்படி பாக்குறேன்னா, நாங்க வந்து பசுமை தாயகம் மட்டுமாக நான் பார்க்கவில்லை. இது வந்து ஒரு வாய்ஸ் இல்லாதவங்களுக்கு ஒரு குரலாக, குரல் இல்லாதவர்களின் குரலாக தான் இதை நம்ம பார்க்கணும். திஸ் இஸ் அ வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ். ஏன்னா அந்த காட்டுல அப்படி இருக்கக்கூடிய பழங்குடியினருடைய வாழ்க்கை முறை அதுல நீங்க பதிவு பண்றீங்க. அவங்களுக்கு வீடு இல்ல, அவர்களுக்கு படிப்பதற்கு பேசிக் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்ல அடிப்படை வசதிகள் இல்லை என்ற விஷயத்தை நீங்க அதுல பதிவு பண்றீங்க. அவங்க பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா ஒண்ணுத்தை தான் சொல்றாங்க. யானைகளை பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது, யானை இப்படி வரும் போகும், அதுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கோம்னு சொல்லும்போது அவங்களோட குழந்தைங்களை பத்தியும் தான் சொல்றாங்க. அவங்க குடும்பத்தோட குடும்பமா இருக்கும்போது அவர்கள் படிக்கின்ற கஷ்டத்தை சொல்றாங்க. ஆனா அது அவங்க ஒரு ஏத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கு. பாத்தீங்கன்னா அவங்க யாரும் அதை குறையாவே சொல்லல. ஏன்னா ஐயோ எனக்கு வீடு இல்லையே, என் பசங்களுக்கு படிப்பு இல்லையே, இல்ல என் பசங்களுக்கு தக்க நேரத்துல ஒரு உதவி வந்திருந்தா அந்த குழந்தை பிழைச்சிருக்கும். அவர்களுடைய பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிறைய சோக நிகழ்வுகள் நடந்திருக்குது. ஏன்னா உடம்பு சரியில்லாம மருத்துவ வசதி இல்லாம நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க அவங்களுடைய பிள்ளைகளே. அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க பதிவு பண்றாங்க. ஆனா அதை வந்து அவங்க ஒரு பெரிய குறையாவோ இல்ல வந்து இவங்க ஆட்சியாளர்கள் மேல குறை இல்ல மருத்துவத்துறை மேல குறை அப்படிலாம் சொல்லல. இது கடவுளா நமக்கு கொடுத்தது போல இருக்குன்ற மாதிரி அவங்க அதை ஏத்துக்கிட்டு பேசுறாங்க. அப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ பாவம், சாதாரணமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு கிடைக்கலையே. அப்படித்தானே இந்த யானைகளுக்கு என்ன வேணும்னு தெரியல. அவங்க காட்டுல இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனா அந்த காடை போய் நம்ம ஆக்கிரமிக்கும் பொழுது அவங்களுக்கு எங்க போகிறது தெரியாம தான் எல்லா ஊருக்கும் வருவாங்க. இன்னைக்கு கூட நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு டிவில வந்து ஒரு வீடியோ வைரலா இருந்தது. ஒரு கரடி வந்து ஒரு காம்பவுண்ட்ல ஏறி குதிச்சு அழகா போகுது மனுஷால் மாதிரியே. அது ஒரு வீடியோ பார்த்தேன். அதே போல நம்ம ரொம்ப 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 காமனான வீடியோன்னா சிறுத்தை புலி எல்லாம் நடமாடுது. இரவுல பாத்தீங்கன்னா நடுவுல பெரிய ரோடு இருக்கும், இந்த பக்கம் காடு இருக்கும், அந்த சிறுத்தை புலி நடமாடிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப 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 இன்னைக்கு நம்ம அரிதான காட்சிகள்லாம் கிடையாது, அடிக்கடி நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக தான் நம்ம பாக்குறோம். ஏனென்றால் அந்த அவர்கள் வாழும் வாழிடங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது, சுருங்கிக்கிட்டே வருது. அவர்களுடைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அவங்க குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால வேற வழி இல்லாம இவங்க நம்ம வாழற இடத்துக்குள்ள அவங்க வந்துடுறாங்க. நம்ம தான் அவங்க இடத்துக்கு போயிட்டோம், அவங்க நம்ம இடத்துக்கு வரல. அதான் உண்மையான விஷயம். நாம தான் அங்க அவங்களோட இடத்துல போய் ஆக்கிரமிச்சிட்டோமே தவிர அவங்க நம்ம காட்டுக்குள்ள நுழைஞ்சிடுச்சு, பயிரை போட்டு மேய்ஞ்சிடுச்சு, அவங்க வந்து யானைகள் அட்டகாசம் அப்படிலாம் இல்ல. மனிதர்கள் போய் அட்டகாசம் செஞ்சதுனால தான் யானைகள் வந்து நம்மளுடைய காட்டுகள் வந்து அட்டகாசம் செய்யுது. அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் நம்ம அதை பார்க்கணும். இந்த குரல் இல்லாதவர்களுக்கு குரலாக இந்த புத்தகம் யானை காதல் வந்திருப்பதில் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் தம்பி அருணாச்சலம் அவர்களே. ஏன்னா இதெல்லாம் நீங்க அதை தைரியமா பதிவு பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை அவங்க சொல்றாங்க, ஆனா அவங்க குறையா சொல்லல. ஆனா நாம அதை பார்க்கணும். ஐயோ அவங்களுக்கு இதெல்லாம் இல்லையா, அதை கொடுக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய வேலை. அதே போல நிறைய விஷயங்களை நம்ம நான் கூட பார்த்தேன், இந்த கேரளால ஒரு யானை ஒண்ணு கொம்பன் நினைக்கிறேன். அவங்க பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ரேஷன் கடைக்கு தான் வருவாங்க. அரிக்கொம்பன் ரேஷன் கடையில தான் வருமா. திடீர்னு பார்த்தா தமிழ்நாட்டு பார்டர்ல இருக்கும், திடீர்னு பார்த்தா வேற ஏதாவது ஒரு ஊர்ல எல்லையில இருக்கும், கண்டே பிடிக்க முடியாது. ரேஷன் கடைக்கு வந்து அரிசி சாப்பிட்டுட்டு அந்த அரிக்கொம்பன் வந்து வெளியூர் வேற ஊருக்கு போயிடுது. அந்த அளவுக்கு அது ரொம்ப இன்டெலிஜென்ட், அவ்வளோ புத்திசாலி அந்த யானைகள். அந்த யானைகள் தான் காடுகளை உருவாக்குகின்றன என்ற அந்த விஷயத்த ரொம்ப அழகா நம்மளுடைய சகோதரர் அவர்கள் காளிதாசன் ஐயா அவர்கள் சொன்னாங்க. அவங்க தான் வழித்தடத்தை அமைக்கிறாங்க. அவங்க நினைச்சா ஒரு 10 மரத்தை வெட்டி போட்டுட்டாங்கன்னா, அவங்க தும்பிக்கையால தள்ளி அந்த மரத்தை வெட்டிட்டாங்கன்னா அந்த ஓடை பாதியிலே நின்னுடும். ஓடையோட வழியை அவங்க மாத்திடுவாங்க.
ஓடை எந்த வழியில போகுது, ஒரு சிற்றோடை போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க, ப்ரூக்குன்னு சொல்றல போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க, அந்த வழியில அது ஒரு 10 மரத்தை போட்டு அவங்க முட்டிக்கிட்டு சாட்சி அந்த ஓடையோட வழியே அவங்களால மாத்த முடியும். காடுகளை உருவாக்குபவை நம்மளுடைய யானைகள் தான். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதுல வந்து யானை காதலை மட்டுமல்லாமல் இன்று நம்மளுடைய காடுகளை பற்றி நாம் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு 2 விஷயம் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும். பாத்தீங்கன்னா இங்க வெஸ்டர்ன் காட்ஸ் நம்ம மிக மிக கொடுத்து வச்சவங்க. நம்ம எங்க இருக்கோம் தெரியுங்களா? வெஸ்டர்ன் காட்ஸ் பக்கத்துல இருக்கோம். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை. இட் இஸ் ஒன் ஆஃப் த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். அங்க இல்லாத விஷயமே கிடையாது. அவ்வளோ ஃப்ளோரா ஃபோனா அத்தனை விஷயங்கள் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கு. அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும் மேகேதாட்டுன்ற இடம் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். அதாவது காவேரி உருவாகிற இடம் பாத்தீங்கன்னா எங்க உருவாகுது? குடகு மலை. அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ்ல மேற்கு தொடர்ச்சி மலை கூர்ல உருவாகி கர்நாடகாவில போய் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழையுது. தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிற இடம் தான் பிலிகுண்டுன்னு சொல்லுவாங்க. அது நான் வந்து தர்மபுரி மாவட்டத்துல வருது, என்னுடைய சட்டமன்ற தொகுதி இல்ல, பட் பிலிகுண்டுன்றது தர்மபுரி மாவட்டத்தில் வருகிறது. அதாவது மேகேதாட்டுனா என்ன அர்த்தம்னா ஆடு தாண்டுகின்ற பூமி. தமிழ்ல வந்து அந்த ஊருக்கு ஆடு தாண்டின்னு தான் பேரே மேகேதாட்டுவுக்கு. அதே போல பிலிகுண்டுனா புலிகள் இருக்கக்கூடிய விழம். பிலின்றது கன்னட பாஷையில போல இருக்கு. தமிழ்ல வந்து புலிகள் நடமாடும் இடம் தான் பிலிகுண்டு. அந்த பிலிகுண்டுல தான் வந்து காவிரி தாய் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க, கிருஷ்ணகிரி மூலமாகவும் வருவாங்க. அப்போ உள்ள அங்க நுழைஞ்சு ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி நிறைய பேர் போயிருப்பீங்க. ஒகேனக்கல் ஃபால்ஸ்ல அந்த காவிரி வந்து கொட்டி அதுக்கப்புறம் வந்து சேலம், அப்புறம் பெண்ணாகரம், அந்த பெண்ணாகரம், தர்மபுரி, சேலம், மேட்டூர் டேம ஃபில் பண்ணுவாங்க. அந்த காவிரி தாய் தண்ணியாக மேட்டூர் டேம் போயிட்டு அதுக்கப்புறம் ஈரோடு, கரூர், நாமக்கல், அதுக்கப்புறம் வந்து திருச்சி, கல்லணை, இதுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் கடைசியா தான் வந்து பூம்புகார்ல தான் அவங்க முடிஞ்சு கடலுக்கு போறாங்க. இதுதான் ரூட் மேப். இதுல பாத்தீங்கன்னா அவங்க காவிரி தாய் ஓடுற இடம் கர்நாடகால இருக்கு இல்லையா, அது முழுக்க முழுக்க சரணாலயங்கள் இருக்கக்கூடிய பகுதி, வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அதாவது இந்த காவிரி பேசின் இருக்குல்ல, அந்த காவிரி பேசின் சுத்தி இந்த பக்கமும் இந்த பக்கம் சரணாலயங்கள் நிறைய இருக்கிறது. குறிப்பாக காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுவரி, வனவிலங்கு சரணாலயம், காவேரி சரணாலயம். அதே போல மாதேஸ்வரன் மலை சரணாலயமும் அதை சுத்தி தான் இருக்கிறது. அதற்கப்புறம் பிலிகிரி ரங்கசாமி கோவில் டைகர்ஸ் சாங்சுவரி, பிலிகிரி ரங்கசாமி கோவில் புலிகள் சரணாலயம், காப்பகமும் அங்கதான் இருக்கு. கிட்டத்தட்ட காவிரியை சுத்தி இததான் இருக்கு. இப்ப மேகேதாட்டுன்றது தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. மேகேதாட்டு டேம் கட்டி விட்டார்கள் என்றால், மேகேதாட்டு டேம் கட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். மேகேதாட்டு டேம் கட்டிட்டாங்கன்னா இத்தனை சரணாலயங்களும் தண்ணியில முழுகிடும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு டிஎம்சினா என்ன? ஒரு டிஎம்சி அப்படின்னா 1 அடி கியூப் எடுத்துக்கோங்க. அதாவது 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் ஆஃப் வாட்டர். 1000 என்றால் 3 0, மில்லியன் என்றால் 10 லட்சம், 1 லட்சம்னா 5 0, 10 லட்சம்னா 6 0. இந்த 6 0வும் 1000ல இருக்கிற 3 0 சேர்ந்தா 9 0. அப்ப ஒரு அது கியூபிக் ஃபீட்னா ஒரு அடி இருக்கு இல்லையா, 1 அடி ஸ்கேல். அந்த 1 அடி ஸ்கேல்ல நீங்க வந்து ஒரு கியூப் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஒரு கியூபிக் ஃபீட். நம்ம சொல்றது கிட்டத்தட்ட ஒரு டிஎம்சினா கிட்டத்தட்ட இந்த 1 பக்கத்துல 9 0 போட்டுக்கணும், அத்தனை தண்ணி. அப்ப அந்த ஒரு அடி கியூபுக்குள்ள எத்தனை தண்ணினா 28 லிட்டர் பிடிக்கும். அப்ப 28 பக்கத்துல இத்தனை ஜீரோவும் போட்டுக்கோங்க, 9 லிட்டர் ஆஃப் தண்ணி தான் ஒரு டிஎம்சி தண்ணி. இத்தனை டிஎம்சி தண்ணி எங்க தேக்கி வைப்பாங்க? அதுக்கு டேம் கட்டினாங்கன்னா எங்க தேக்கி வைக்க முடியும்? இது வந்து மேகேதாட்டுல அவங்க கட்ட போற டேம் உடைய அளவு எவ்வளவு தெரியுங்களா? 70 டிஎம்சி. அப்பனா எவ்வளவு பெரிய இடம் தேவைப்படும் பாருங்க. எவ்வளவு பெரிய இடத்துல அந்த தண்ணீரை அவங்க தேக்கி வைக்க போறார்கள் என்றால் கிட்டத்தட்ட 12,000 ஏக்கர். 12,000 ஏக்கரும் தண்ணீரில் மூழ்கிவிடும். அந்த தண்ணீர்ல மூழ்கும் போது என்னெல்லாம் அதுல மூழ்குது தெரியுங்களா? நான் சொன்ன இத்தனை வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸும் அதுல மூழ்கிடும். புலிகள் முழுகிவிடும், கரடிகள் முழுகிவிடும்,
4 கொம்பு மான் என்பது அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. எங்க மேக்கத்தாட்டு நான் சொல்றேன்ல, அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு. அந்த 4 கொம்பு மான்லாம் அதுலயே முழுகிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாம்பல் நிற மலை அணில் அப்படின்னு சொல்லுவாங்க. அணில் ஒரு ஸ்பெஷல், அது வந்து ரொம்ப வெளியூர்ல எல்லாம் பார்க்க முடியாது, அங்க மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த அணில்லாம் அந்த தண்ணியில முழுகிடும். அப்புறம் வந்து இந்த நீர் நாய் சொல்றாங்க இல்லையா, ஸ்மூத் கோட்டட் ஆட்டர்ஸ், நீர் நாய்கள் தண்ணீர்ல முழுகிடும். அப்புறம் ஒரு நீர் மருது மரங்கள் அந்த பகுதியில மட்டும்தான் அது இருக்குது, அர்ஜுனா ட்ரீன்னு சொல்லுவாங்க. அந்த மரங்கள்லாம் கிட்டத்தட்ட 300 வருடம் பழமையான மரங்கள், அத்தனையும் அந்த தண்ணீர்ல முழுகிடும். அதே போல மகாசீர் அப்படின்னு ஒரு மீன் இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும். மகாசீர்ன்றது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ், அந்த மயில் கெண்டைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அங்கதான் அந்த மீன்கள் இருக்கு. அதுவும் தண்ணியில முழுகிடும்னா அவ்வளவு பெரிய டேம் தண்ணியில எல்லாம் அது சர்வைவ் ஆகாது. உங்களுக்கு தெரியும் அது எப்படி, அதுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்கும், அதுல எல்லாம் இருந்தாதான் அது இருக்கும். அதுக்கு சரியான இதெல்லாம் இல்லைன்னா அந்த மீன்கள்லாம் வளராது. இப்படிதான் இருக்கு. இத்தனை விஷயங்களும் தண்ணீரில் மூழ்கி விடும். அப்ப தண்ணீர்ல முழுகிடுச்சுன்னா, ஒரு காட்டையே நீங்க தண்ணீர்ல முழுகிட்டீங்கன்னா மழை வருமா? ஏற்கனவே மழை வரல, எப்படி மழை வரும்? காடுகளை அழித்து விட்டால் மழை வராது. அப்புறம் நீங்க எத்தனை டேம் கட்டினாலும் தண்ணி இருக்காது. அதுதான் உண்மையான விஷயம். ஏற்கனவே கர்நாடகால 4 டேம் இருக்கு. கேஎஸ் அதாவது கிருஷ்ணராஜசாகர் டேம், கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி 4 டேம் இருக்கு. அதுல 115 டிஎம்சி தண்ணீரை அவர்கள் சேமித்து வைக்க முடியும். இந்த மேக்கேதாட்டுவை கட்டிவிட்டார்கள், 185 டிஎம்சி தண்ணீரை அவங்க தேக்கி வச்சுட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது. ஏன் தெரியுங்களா? நான் அரசியல் சொல்ல வரல. இது வந்து எக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ் பத்தி மட்டும் இல்ல, எக்கலாஜிக்கல் டிசாஸ்டர், அதை பத்தி தான் இங்க சொல்ல வரேன். இத்தனை மிருகங்களும் தண்ணீரில் மூழ்கி விட்டா மழை வராது, காடு அழிஞ்சிச்சுன்னா மழை வராது, நமக்கு தண்ணி முதல்ல வராது. நீங்க காவிரியை சும்மா விட்டீங்கனாலே அது ஒழுங்காவே நம்ம ஊருக்கு வந்திருக்கும். அங்க டேம கட்டி தண்ணியை சேர்த்து வச்சுட்டா தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது. தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரலன்னா என்ன ஆகும்? டெல்டா பாலைவனமாகிவிடும். டெல்டான்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? டெல்டா பகுதியில் என்ன விளையுது? நமக்கு நெல் விளைகிறது, நமக்கு அங்கதான் உணவு உற்பத்தி ஆகி வருகிறது. அப்ப அரிசியும் பருப்போ காய்கறிகளோ இல்லை என்றால் நாம எப்படி சாப்பிடுறது? டெல்டா பாலைவனமாகிவிடும். அது ஒரு விஷயம், விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்காது. அடுத்த விஷயம், நமக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி கிடைக்காது. குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. ஏனென்றால் காவிரியை நம்பிதான் நிறைய வாட்டர் சிஸ்டம்ஸ் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். காவிரி உபர்நீர் திட்டம், காவிரி தர்மபுரி ஒக்கநேக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். சென்னைக்கு எங்க இருந்து தண்ணி வருதுன்னு நினைக்கிறீங்க? சென்னைக்கு நம்ம எல்லாம் தண்ணி குடிக்கிறோம்ல, எந்த தண்ணி வருது? வீராணத்துல இருந்து தண்ணி வருது. வீராணத்துக்கு எந்த தண்ணி வருது? காவிரி தண்ணி தான் வருது. இப்ப காவிரியில அங்க டேம கட்டி தண்ணியை நிறுத்திட்டாங்கன்னா சென்னைக்கும் தண்ணி வராது. அதே சமயம் காவிரி குண்டார் இணைப்பு திட்டம்னு ஒண்ணு இருக்கு, அது நினைச்சிட்டு இருக்கிறோம். சவுத், அதாவது தென் தமிழ்நாட்டுக்கெல்லாம் காவிரி ஏன் வரப்போகுது? அது எங்கேயும் இங்க இருக்குது, இந்த ஓரத்துல நம்ம இருக்கிறோம். அப்படி இல்ல, காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திலயும் காவிரி தண்ணி தான் அங்க போகுது பாதி ஊருக்கு. இப்படி காவிரி இல்லை என்றால் 28 மாவட்டங்கள், அவுட் ஆஃப் நம்ம ஊர்ல இருக்கிற மாவட்டங்களை 28 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தண்ணி வராம போயிடும். ரொம்ப கஷ்டம். அதாவது மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், திருச்சி, எல்லா ஊர்லயுமே தண்ணி வராது, சென்னை உட்பட. குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இருக்காது. அதனாலதான் இந்த மேக்கேதாட்டு ப்ராஜெக்ட் எக்கலாஜிக்கல் டிசாஸ்டர் மட்டும் இல்ல, நமக்கு தமிழ்நாட்டையே பாலைவனமாக்கும் ஒரு திட்டம். இதை தான் நம்ம கடுமையாக எதிர்க்க வேண்டும். இது ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்க எல்லாம் குழந்தைங்க கிடையாது, பெரிய பசங்க. உங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியணும், எது நம்மள நாளைக்கு அஃபெக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு விஷயம் தெரிய வேண்டும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இருக்காது, விவசாயத்துக்கு தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காது. அப்படின்ற விஷயத்த நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நாங்க கிட்டத்தட்ட 4 நாட்கள் பசுமை தாயகம் சார்பாக மருத்துவர் அன்புமணி அவர்கள் கரம் கோப்போம், காவிரி காப்போம், மேகதான அடை கட்டுவதை தடுப்போம் என்ற ஒரு நிகழ்ச்சியை 4 நாட்கள் தொடர்ந்து நடத்தினாங்க. பில்லிகுண்டு, பெண்ணாகரம், தர்மபுரி, நான் சொன்னேன் இல்லையா அந்த ரூட் மேப், காவிரி தாய் நம் தமிழ்நாட்டில் எவ்வளவு தூரம் ஓடுறாங்களோ அது வரைக்கும் அதை நடைபயணம் நடத்தினாங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னா கர்நாடகால 320 கிலோமீட்டர் தான் காவிரி தாய் ஓடுறாங்க. ஆனா நம்ம ஊர்ல 420 கிலோமீட்டர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நமக்கு 400 டிஎம்சி தண்ணீர் வர வேண்டும், ஆனா கொடுக்கறது 177 டிஎம்சி தண்ணி தான். பாத்தீங்கன்னா கேரளாக்கு 30 டிஎம்சி,
அதே சமயம் பாண்டிச்சேரிக்கு 7 டிஎம்சி, கர்நாடகாவுக்கு 284 டிஎம்சி தான். இவ்வளவுதான் அவங்களுக்கு டிஎம்சி. ஆனா தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமான உரிமை, 404 டிஎம்சி. ஆனால் அதை குறைச்சு 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 இன்னைக்கு 177 டிஎம்சி ஆக்கிட்டாங்க. என்னடா இது மேக்கேதாட்டு பற்றி சொல்றாங்க, யானைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நினைக்காதீங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் எலிபென்ட் காரிடார்ஸ் ஆஃப் இந்த பிளேஸ். மேக்கேதாட்டு டேம் கட்டிட்டா எலிபென்ட் காரிடார்னா என்ன தெரியுங்களா? யானைகள் ஒரு இடத்துல இருக்காது. யானைகள் கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா இதெல்லாம் சுற்றி நடந்துகிட்டே இருக்கும். இந்த எலிபென்ட் காரிடார் தண்ணியில முழுவிச்சுன்னா யானைங்க எங்க போகும்? உயிரோடவே இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம் தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மேக்கேதாட்டு டேமை கட்டுறதை தடுக்கிறதுக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறது. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அதிலெல்லாம் நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொள்ளுங்க. எத்தனை விழிப்புணர்வு உங்களால செய்ய முடியுமோ எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. தப்பு அப்படின்ற விஷயத்த நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அந்த விழிப்புணர்வை மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேருங்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். அதே போல பள்ளிக்கரணை. பள்ளிக்கரணை எங்க இருக்கு? நமக்கு பக்கத்திலேயே இருக்கு. பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட்ஸ் பத்தி எல்லாருக்கும் தெரியும். மார்ஷ்லாண்ட்னா என்ன நினைக்கிறீங்க? சதுப்பு நிலம். சதுப்பு நிலம்னா என்ன? நிலமும் இருக்கும், 3 விதமான தண்ணி. ஃப்ரெஷ் வாட்டர், நல்ல தண்ணி இருக்கும், அதாவது கிரவுண்ட் வாட்டர், அதாவது நிலத்தடி நீரும் இருக்கும். ஸ்டார்ம் வாட்டர், மழையில போய் அதிகப்படியான நீர் எங்க போகும்? இந்த மாதிரி மார்ஷ்லாண்டுக்கு தான் போகும், இந்த மாதிரி சதுப்பு நிலங்களுக்கு போகும். அடுத்தது சலைன் வாட்டர், கொஞ்சம் உப்பு கலந்த நீர். இந்த 3 நீரும் இருந்தால்தான் அது மார்ஷ்லாண்ட், சதுப்பு நிலம். இது ஒரு ஊருக்கும் தேவை. இப்படிப்பட்ட ஒரு மார்ஷ்லாண்ட், பள்ளிக்கரணை, சதுப்பு நிலம் மாதிரி எந்த நாட்டிலயுமே கிடையாது. அதாவது சிட்டில கிடையாது, சென்னையில இருக்கு. நீங்க எந்த ஊர்லயும் இருக்கலாம் மார்ஷ்லாண்ட். ஆனா சிட்டில இருக்கக்கூடிய ஒரே மார்ஷ்லாண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட். அதுதான் மிகப்பெரிய விஷயம். அதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 360 ஃபிளாரா அண்ட் ஃபோனா, 165 பேர்ட்ஸ், ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ், 165. நீங்க இங்க தாம்பரம் பக்கத்துல இந்த போலீஸ் தலைமையக எதிர்க்க தண்ணி பார்த்திருப்பீங்க. அதுல பிளமிங்கோ எல்லாம் பார்த்திருக்கீங்களா? பிங்க் கலர், ரோஸ் கலர்ல இருக்கும். அதெல்லாம் நம்ம ஊர் பறவையே கிடையாது. வெளிநாட்டுல இருந்து வலசை வரும் பறவைகள், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், பெலிகன்ஸ் எத்தனையோ வருது வெளிநாட்டுல இருந்து. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பறந்து நம்ம ஊர் சென்னையில வந்து உட்காருது. எதுக்கு? இந்த மார்ஷ்லாண்ட்ல இருக்கிற தண்ணிக்காகவும் அதுல இருக்கக்கூடிய வாழ்விடத்துக்காகவும் தான் அந்த பறவைகள் வருது. அதுல இருக்கக்கூடிய மீன் வகைகள், தவளை வகைகள், பாம்பு எத்தனையோ இருக்கு. பிளான்ஸ்லாம் அவ்வளோ இருக்கு அந்த மார்ஷ்லாண்ட். ஆனா முதல்ல 1967ல அதோட அளவு எவ்வளவு தெரியுங்களா? 12,500 ஏக்கர்ஸ். இன்னைக்கு எவ்வளவு தெரியுங்களா? 2,500 ஏக்கர்ஸ். அப்படியே 6 மடங்குல இருந்து 1 மடங்கு குறைஞ்சு போச்சு. 2,500 ஏக்கர்ஸ் தான் இருக்கு. ஏன் பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட் ரொம்ப முக்கியம் நீங்க கேட்கலாம். எதுக்குங்க? அது என்ன பேர்ட்ஸ் தானே, அனிமல்ஸ் தானே, ஃபிஷ் தானே, அது மட்டும் இருக்க போகுது, நமக்கு இடம் இல்லைல்ல, நம்ம வீடு எங்க போறது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. மழை பெய்தால் தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா 2 மழை தான், நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை. இவையெல்லாம் மாசம் 45 நாள் கொட்டணும். ஆனா இப்ப எப்படி கொட்டுது? 10 நாள்ல கொட்டி முடிஞ்சா 3 நாள்ல அவ்வளோ மழையும் கொட்டி சென்னை வெள்ளக்காடாகிறது. 2015 2015ல சென்னை வெள்ளக்காடாகி என்ன ஆச்சு? அசோக் நகர் வரைக்கும் போட் விட்டு இருந்தோம், தெரியும்ல, நிறைய பேர் டிவில பாத்திருப்பீங்க. ஆனா உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல. 2015ல சென்னையில் வெள்ளம் வந்த போது அத்தனையும் வெள்ளக்காடாகிச்சு. தண்ணி போவதுக்கு இடம் இல்ல. ஒரு மழை கொட்டுனா அந்த தண்ணி வந்து கடலுக்கு போகணும். எந்த இடத்துக்கு போய் சேரும் தெரியுமா? எல்லாமே வந்து இந்த மாதிரி மார்ஷ்லாண்ட்ஸ்ல போய் சேர்ந்துரும். இந்த மழையோட தண்ணி என்ன, அதிகப்படியான தண்ணீரை உறிந்து கொள்வது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான். நீங்க கரணை அப்படின்னாலே வாட்டர் ஹோல்டிங் பாடி, தாங்கல் அப்படின்னாலும் வாட்டர் ஹோல்டிங் பாடி தான். எத்தனை தாங்கல் இருக்கு? ஐயப்பன் தாங்கல், வேடந்தாங்கல். வேடந்தாங்கல் எவ்வளவு பேர்ட்ஸ் வருது? எல்லாம் அந்த இடத்துல தண்ணீர் தேங்கி நிற்கும், அந்த இடத்துல பறவைகள் வரும். அதே போலதான் கரணை, இந்த பீர்க்கங்கரணை, எத்தனையோ கரணை இருக்கு. இதெல்லாம் வந்து தண்ணீரை சேர்த்து வைக்கக்கூடிய இடங்கள், மழை நீர் வடிகால்கள் தான் இவை. நீங்க இந்த இடத்துல சுத்தி வீடு கீடு எல்லாம் கட்டிட்டோம்னா மழை எங்கேயுமே போகாது. அந்த தண்ணி எல்லாம் நம்மள சுத்தி வந்துட்டு இருக்கோம். 1 வாரம் 10 நாள் பள்ளிக்கூட வளாகமா இருக்கட்டும், கல்லூரி வளாகமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், தெருவா இருக்கட்டும், தண்ணி எல்லாம் வெள்ள தண்ணி அங்கேயேதான் இருக்கும், போறதுக்கு வழியே இருக்காது. இதற்காக தான் இந்த மார்ஷ்லாண்டை நம்ம பத்திரமா பாத்துக்கணும். ஏன்னா நீங்க இப்ப கூட நிறைய அதனால பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு. வீடு கட்டணும், அந்த இடத்துல வந்து டெவலப் பண்ணணும்னு கேக்குறாங்க. ஏனென்றால் அது பிரச்சனை என்ன ஆகும்னா, நீங்க
கான்கிரீட்டோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மழை வரக்கூடிய அந்த மழை நீர் வெள்ள நீர் வரக்கூடிய அந்த பாதையை அடைத்து விடுவீர்கள். அப்புறம் எப்படி அந்த வெள்ள நீர் வந்து பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்டுக்கு வரும்? வரவே வராது. அதே போல வீடுகள் நிறைய கட்டி விட்டீங்க, இல்ல பெரிய பெரிய ஏதோ ஃபேக்டரியோ இல்ல மாலோ எல்லாம் கட்டிட்டீங்கன்னா அந்த அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீரை தான் உபயோகிப்பாங்க. அப்ப நிலத்தடி நீரோட மட்டம் குறைஞ்சிச்சுன்னா மார்ஷ்லாண்டுக்கு நல்ல தண்ணி கிடைக்காது. இத்தனை விஷயங்களும் இருப்பதனாலதான் நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதை நம்ம காப்பாத்தினாதான் நமக்கே நாளைக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும். தண்ணி வாட்டர் நிலத்தடி நீர் குறைய குறைய காவிரி நீர் வேற வராம மேற்கத்தாட்டு கட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, நிலத்தடி நீரும் இல்லைன்னு வச்சுக்கோ, எந்த தண்ணியை வச்சு நம்ம வாழவே முடியாது. அதனாலதான் நம்ம இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். நம்ம சிட்டில இது மிகப்பெரிய ராம்சார் சைட்ல இருக்கு. ராம்சார்ன்றது ஒரு ஊரு ஈரான்ல. அந்த ஊர்ல பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்டை ரெகக்னைஸ் பண்ணி இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வந்திருக்கோம். யார்? இந்தியாவே போய் போட்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவில் 100 வாட்டர் பாடிஸை கண்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒன்று பள்ளிக்கரணை இருக்குது. அதே சமயம் இந்தியாவுடைய சட்டம் வெட்லாண்ட்ஸ் ஆக்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு. 2017 போடப்பட்ட சட்டம். அது என்ன சொல்லுது? எந்த ஊரா இருந்தாலும் சரி 5 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ் நீர்நிலைகளை வரையறைப்படுத்தி அதை பத்தி நீங்க ஆவணத்தை வெளியிடுங்கன்னு சொல்றாங்க. எல்லா ஊர்லயும் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டை தவிர. 5 ஏக்கர் நிலம், 5 ஏக்கருக்குள்ள இருக்கிற வாட்டர் பாடிஸ், அதுக்கு மேல எத்தனை வாட்டர் பாடிஸ் இருந்தாலும் அதை நீங்க நோட்டிஃபை பண்ணுங்க, கெசட்ல கொண்டு வாங்க, அதை முதல்ல டிமார்க்கெட் பண்ணணுங்க. அதை வச்சு எவ்வளவு அளவு இருக்கு, எவ்வளவு இருக்கு, அதுல என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் நீங்க வந்து மார்க் பண்ணி நீங்க வந்து அதை கெசட்ல கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அது பண்ணவே இல்லை. எல்லா ஊர்லயும் பண்ணிருக்காங்க, தமிழ்நாட்டுல பண்ணல. கிட்டத்தட்ட 7 வருஷமா அப்படியே இருக்கு. அதே போல போன வருடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹைகோர்ட் சென்னையில சொல்லியிருக்காங்க, இன்னும் 3 மாசத்துல டிசம்பர் மாசம் வந்து ஒரு ஆணையிட்டு இருக்காங்க ஹைகோர்ட்ல. நீங்க வந்து உடனடியாக இந்த சதுப்பு நிலங்கள், இந்த நீர்நிலைகளை உடனே ஆவணப்படுத்தி நீங்க அதை வெளியிடுங்க, அது பேரெல்லாம் வெளியிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பண்ணல. 2 மாசம் 7-8 மாசம் ஆயிடுச்சு. இது வந்துட்டோம், நம்ம ஜூலை மாசமே வந்துட்டோம். அதனாலதான் பெரிய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை அனைவரும் காப்பாற்ற வேண்டும். அப்படி இருந்தால்தான் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் வருங்கால சந்ததியருக்கும் குடிக்கவாத தண்ணி இருக்கும். அதனால இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நீங்க மாணவ செல்வங்கள் இருக்கிறீங்க, எப்படி ஒரு புக்ல நிறைய விஷயங்கள்லாம் நம்ம படிக்கிறோமோ அந்த விஷயத்துல நீங்க வாங்கிட்டாலும் இந்த விஷயத்தை நீங்க தெரிந்து கொண்டு எல்லோரிடமும் சொல்லுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு நிறைய கவிதையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அருணாச்சலம். இதுல அணை திறக்க நீர் பெற பெரும் போராட்டம், ஆர்ப்பரிக்கும் ஆர்ப்பாட்டம், இதெல்லாம் நடக்கணும். நடந்தாதான் வந்து ஒரு பெரிய விஷயம் நடக்கும். சும்மா 10 பேர் போய் போராட்டம் பண்ணதில்ல, அத்தனையும் பேரும் மாணவ செல்வங்கள்ல இருந்து எல்லாருமே இப்போ ஆர்ப்பாட்டம் செய்தால்தான், நம்ம சத்தம் கேட்டாதான். ஆனா கட்ட மாட்டாங்க. இது வந்து உங்க வருகை பதிவேட்டில் உன் பெயர் இல்லையா, அதுல எனக்கு பிடிச்ச கவிதை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 குளங்களை காத்திட அலைக்கடல் என வா, அன்பு மழை பொழிந்திட அறம் செய்ய வா அப்படின்னு அது ஒரு கவிதை. கதிராமங்கலத்தை பத்தி எழுதியிருந்தீங்க. அதாவது 6 குளங்களை காப்பாத்திட நம்ம எல்லாரும் போனோம். எங்களை மாதிரி என்ஜிஓஸ் மட்டும் போராட்டம் பண்ணா பத்தாது. எங்க அரசியல்வாதிங்க மட்டும் சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே இதை பத்தி பேசினா பத்தாது. மக்களாகிய நீங்கள், மாணவ செல்வங்களாகிய நீங்க பேசினாதான் அதுக்கும் எல்லாருக்கும் எல்லாரும் சொல்றாங்கடா, பசங்க எல்லாமே சொல்றாங்க, அப்பனா இது ஏதோ பெரிய விஷயம் போல இருக்கு, நம்ம வந்து இதுக்கு காது கொடுத்து கேட்கணும்னு விஷயம் நினைச்சுப்பாங்க. அதே போல சாமிங்க சொல்லட்டும்னு ஒரு புக்ல, நுகத்தடின்ற புக்ல சாமிங்க சொல்லட்டும் என்ற தலைப்பில் கவிதை. டே சின்னவனே, உன் கடலை காடெல்லாம் கம்பெனிங்க வரப்போகுதான், நடுவுலவனே நீ நட்டு வச்ச பனையெல்லாம் பாழா போகுதான் அப்படின்ற மாதிரி நல்ல ரோடு போட்டு நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தி ஒண்ணுன்னு சொன்னது யார்? இந்த ரோடு தான் போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம வந்து டெவலப்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்ட் கிடையாது, யாருமே வந்து ஒரு நல்ல திட்டங்களுக்கு எதிரி கிடையாது. நல்ல திட்டங்கள் வேண்டும், ஆனால் அது நீடித்த வளர்ச்சியுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்டா இருந்தாதான் அது நல்ல திட்டம்.
ஒரு 10 வருஷத்துல அது காலாவதியா போச்சுன்னா அது நல்ல திட்டமே இல்லை. அந்த திட்டத்தை செய்து நாளைக்கு மக்கள் தண்ணீர் பிரச்சனையில அவஸ்தைப்பட போறாங்க, குடிநீர் பிரச்சனையில அவஸ்தைப்பட போறாங்க, சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட போறாங்க, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட போது, இரும்ப போறாங்க, தும்ப போறாங்க, அவங்களுக்கு கேன்சர் வரும்னா அது அப்படிப்பட்ட திட்டங்களே தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதையெல்லாம் நீங்கள் மனதில் வாங்கிக் கொண்டு நிறைய விஷயங்களை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். நம்ம 42,000 ஏரி இருந்தது, இன்னைக்கு 26,000 ஏரி தான் இருக்கு, காணாம போயிடுச்சு. இருக்கிறதையாவது நம்ம காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நீங்கள் எல்லோரும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களுக்காக குரல் கொடுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அன்பு சகோதரர் அருணாச்சலம் அவர்களுக்கும் எங்களுடைய முனைவர் மாண்புமிகு வேந்தர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய அன்பு சகோதரர் காளிதாசன் அவர்களுக்கும் முனைவர் கணேஷ் இங்க நீங்களா இதை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் ஜெய் அவர்களுக்கும் அழகிய வரவேற்புரை வழங்கி எங்களை வரவேற்ற அன்பாக வரவேற்ற கரு நாகராசன் அவர்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் இங்க வந்து இருக்கும் எங்களுடைய பசுமை தாயகம் சார்பாக வந்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.